ஹாய் ஃபோக்ஸ், டிராகன் பால் பார்க்கணும்னு ரொம்ப பேருக்கு ஆசையா இருக்கும். ஆனா அங்க வேற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, டிராகன் பால் இருக்கு, டிராகன் பால் ஜி இருக்கு, அதுல டிராகன் பால் ஜி காய் இருக்கு, டிராகன் பால் ஜிடி இருக்கு, டிராகன் பால் சூப்பர் இருக்கு, பிராலின்னு எடுத்துக்கிட்டா அதுல எக்கச்சக்கமான மூவிஸ் வருது. இதுல எது ஃபர்ஸ்ட் பார்க்கணும், இதுல எது மூவி கேனான்ஸ், எந்த மூவி எல்லாம் நான் கேனான்ஸ் சொல்லிட்டு இதுல எபிசோட்ஸ்ல எது ஃபில்லர் எபிசோட்ஸ், எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், ஜிடி நான் கேனா இல்ல கேனான்னு சொல்லிட்டு நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். நிறைய கன்ஃபியூஷன்ல டிராகன் பால பார்க்காம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோல நம்ம டிராகன் பாலை எப்படி பாக்குறது, ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஆர்டர் வைஸ் பார்த்தா ஈஸியாவே நம்ம டிராகன் பாலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு எபிசோட்ஸ்க்கு அடுத்து என்ன மூவிஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியல. நீங்க ஸ்கிப் பண்றதுனால அதை நீங்க மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அது கன்ஃபியூஸ் ஆகலாம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு டிராகன் பால் யூனிவர்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ண டிராகன் பால் தான் இருக்கு. 1986ல நம்மளுக்கு அனிமேஷனா ரிலீஸ் ஆன டிராகன் பால் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுதான் இந்த டிராகன் பால். இந்த சீரீஸ்ல நம்மளுக்கு கோகுவை சின்ன வயசுல இருந்து அவன் எப்படி வளர்ந்தான்றத எல்லாம் தெளிவா காட்டுவாங்க. இதுலதான் நம்மளுக்கு புல்மா, மாஸ்டர் ரோஷி, அவனோட ஃப்ரெண்டான கிரலின், யாம்சா, டியன், பிக்கலோ எல்லாருமே இதுலதான் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. சோ இதுல ரெட் ராபினா இருக்கு, கிங் பிக்கலோ இருக்கு, 23rd வேர்ல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் இது எல்லாமே நடக்கும். கோகுவோட லைஃப் எப்படி இருந்தது, அவனுக்கு யாரெல்லாம் மாஸ்டரா இருந்தா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவனோட எனிமிஸ் யாரு, அவங்கள எப்படி டிஃபீட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை ஸ்டார்டிங்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த டிராகன் பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல டோட்டலா 153 எபிசோட்ஸ் இருக்கு. சரி ப்ரோ, இதுல எதெல்லாம் நாங்க ஃபில்லர்ஸ் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணணும் டப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுல 153 எபிசோட்ஸுமே ஃபுல்லி கேனான்ஸ், ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல இருக்கிறது எல்லாமே நான் ஃபில்லர் எபிசோட்ஸ் தான். சோ இத நீங்க 153 எபிசோட்ஸும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதுக்கு அடுத்து இருக்கிற மேஜரான ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, டிராகன் பால் ஜியா இல்ல டிராகன் பால் ஜி காயா. சோ ஒரிஜினலா டிராகன் பால் ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது. சோ அதுல ரொம்ப ஃபில்லர் அண்ட் அனிமேஷன் ரொம்ப புவராவே இருக்கும். சோ அதுல எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் இருக்கிறதுனால டிராகன் பால் சைட்ல இருந்து டிராகன் பால் ஜி காய்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல நல்லாவே அனிமேஷனை கிளியரா பண்ணி உங்களுக்கு ஃபில்லர்ஸ் எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி லைனா மெயின் ஸ்டோரி லைன் கூட கண்டினியூ ஆகிற அளவுக்கு ஃபில்லர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கின ஒரு இதுதான் டிராகன் பால் ஜி காய். சோ நீங்க கன்ஃபியூஷனே பட வேணாம டிராகன் பால் ஜி காயை பாக்குறது ரொம்ப நல்லது. அதுல கிட்டத்தட்ட 167 எபிசோட்ஸ் இருக்கு. இதுல ஃபில்லர்ஸ் இல்லாதனால நீங்க 167 எபிசோட்ஸுமே கண்டிப்பா பார்த்தாகணும். இந்த டிராகன் பால் ஜி காயில தான் நம்மளுக்கு சயின்ஸ் ஆக நடக்கும், வெஜிடா எர்த்துக்கு வந்தது, ரேடிக்ஸ் அட்டாக்ஸ், கோகு சாக்ரிஃபேஷன், நாப்பா ஃபைட், வெஜிடா அண்ட் கோகு ஃபைட்ஸ் எல்லாமே நடக்கும். ஒரு ஹிஸ்டரி பிக்கஸ்ட் மூவ்மெண்ட் ஒன்னு நடந்ததுன்னா ஃப்ரீசா சாகா. கோகு ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைன் கோகுவா மாறினது எல்லாமே இந்த டிராகன் பால் ஜி இனிஷியல் ஸ்டேட்ல நடக்கக்கூடியது. சோ இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் சாகலாம் நடக்கும். அதுலதான் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 17, 18 எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கோகான ஒரு மெயின் கேரக்டரா புஷ் பண்ண ட்ரை பண்ண இடமும் இதுதான். சோ நீங்க அதனால இதை கண்டிப்பா பார்க்கணும். கோகுவோட சாக்ரிஃபேஷன் எல்லாம் இதுலதான் நடக்கும். ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. டிராகன் பால் ஜி காயை நீங்க மிஸ் பண்ணாம 167 எபிசோட்ஸும் பார்த்தா உங்களுக்கு பர்ஃபெக்டான கூஸ் மூமெண்ட்ஸும் எல்லாமே கிடைக்கும். சோ டிராகன் பால் ஜி காயை மிஸ் பண்ணாம பாருங்க. சோ அதுக்கு அடுத்து டிராகன் பால் ஜி காயை முடிச்சோடனே நீங்க டைரக்டா டிராகன் பால் டைமா மூவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் கேனான் மூவின்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை அபிஷியலா கேனான் மூவின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதை கரெக்ட் கண்டினியூஷனா பார்க்கணும்னா நீங்க டிராகன் பால் ஜியை முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது மாஜின் பூ சாகா, மாஜின் வெஜிடா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த டைமா மூவியை பார்த்தா கரெக்ட் கண்டினியூஷனா இருக்கும். சோ டைமா மூவியை கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க இன்னும் 2 மூவி இருக்கு அதை தானே ப்ரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவியும் டெஸ்டினேஷன் எஃப் மூவியும் சொல்லிட்டு. சோ இந்த 2 மூவியை பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட ஓன் டிசிஷன் தான். இந்த மூவியை ஸ்கிப் பண்ணாலும் சரி, இல்ல ஸ்கிப் பண்ணாம இந்த 2 மூவி பார்த்தாலும் சரி, எந்த வித பிரச்சனையும் இல்ல. இந்த 2 மூவிஸ்மே டிராகன் பால் சூப்பர்லயே இதை கண்டினியூ பண்ணி எபிசோட்ஸாவே விட்டுருப்பாங்க. சோ அதனால மூவியை பார்க்கறதா இருந்தாலும் சரி நீங்க பார்க்கலாம், இல்ல எபிசோட்ஸா பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் டிராகன் பால் டைமா மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா டிராகன் பால் சூப்பருக்கு என்ட்ரி ஆயிரலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம். அந்த மூவி பார்த்திருந்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காட்ஸ், டெஸ்டினேஷன் எஃப் மூவியும் இந்த 2 மூவியுமே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எபிசோட் 1ல இருந்து 27 எபிசோட் வரைக்கும் நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அப்படி பார்க்கலனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு வாங்க. ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாம தெளிவா உங்களுக்கு மூவி கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். சோ எபிசோட்
2028ல தான் நம்மளுக்கு யூனிவர்ஸ் 6 டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். அதுலதான் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சாம்பா யாருன்னு தெரியும், விடோஸ் யாருன்றது தெரியும், சூப்பர் டிராகன் பால், சூப்பர் ஷென்ரான் எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றது இந்த யூனிவர்ஸ் 6 டோர்னமெண்ட்ல தான். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர் சாகா நடக்கும். அதுலதான் நம்ம தலைவன் கோகு பிளாக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோகுவும் வெஜிடாவும் மல்லி கட்டி டிஃபீட் பண்ண முடியாத சாமாசுவை நம்ம கான்சனோ வந்து டிஃபீட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ஆர்க்க முடிப்பாங்க. தரமான ஒரு ஆர்க்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் தான் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் நம்ம நடக்கும். நம்மளுக்கு ஜீரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்நெட் பிரேக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கோகு அட்டென்ட் பண்ண அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டும் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 17ஓட விஸ் ஃப்ரீஸா நம்ம எர்த்துக்காக ஃபைட் பண்ணது, கோகு அண்ட் ஃப்ரீஸா டீம் அப் பண்ணது எல்லாமே இந்த டிராகன் பால் டோர்னமெண்ட்ல தான் நடக்கும். ஸோ டிராகன் பால் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் தான் இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர். டிராகன் பால் சூப்பர் எபிசோட் வந்து கிட்டத்தட்ட 131 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபில்லர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் லைட்டா 2-3 எபிசோட்ஸ் தான் ஃபில்லர்ஸ் வரும். அது ஃபில்லர்ஸ் மாதிரியே தெரியாது, கண்டினியூ ஆகிறதா இருக்கும். ஸோ நீங்க தாராளமா 131 எபிசோட்ஸையும் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி முடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர் ப்ராலி மூவிக்கு வந்துடலாம். இதுதான் அபிஷியலா கேனன் மூவியா நம்மளுக்கு ப்ராலியா இன்ட்ரடியூஸ் பண்றது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ப்ராலி மூவியும் நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். டிராகன் பால் சூப்பர் ப்ராலி தான் இதோட நியூ ஆர்ஜின் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. கோகு அண்ட் வெஜிடா ஃபியூஷன் ஆயிட்டு அவனை எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்றத மொத்தமா இந்த டிராகன் பால் சூப்பர் ப்ராலி தான் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ இதை தொடர்ந்து நீங்க டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவிக்கு வந்துடலாம். இதுல மெயினா நம்ம கோகுவும் வெஜிடாவும் இருக்க மாட்டாங்க. இதோட மெயின் போக்கஸ் நம்ம கோகானும் அண்ட் பிக்கலாவும் தான். ஏன்னா அந்த டைம்ல கோகுவும் வெஜிடாவும் நம்ம டிஸ்ட்ராயர் இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நாங்களே சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கோகானும் பிக்கலாவும் ஃபைட் பண்ண ஒரு பெஸ்டான ஒரு மூவி தான். இதுல தான் நம்ம பிக்கலாவுக்கு ஆரஞ்சு ஃபார்ம் கிடைக்கும். நம்ம கோகான் ஒரு பீஸ்ட் ஃபார்ம் எடுப்பான். ஒரு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கூட மேட்ச் அப் பண்ற அளவுக்கு அவனோட இன்ஃபர்மேஷன் பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் அனிமேல வந்த லாஸ்ட் கேனன் மூவின்னு நான் சொல்லுவேன். இதை தொடர்ந்து மொத்தமா டிராகன் பால் யூனிவர்ஸ்ல கிட்டத்தட்ட 24 மூவிஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 5 மூவிஸ் தான் கேனன் மூவியாவே வந்திருக்கும். நான் சொன்ன இவ்வளவு மூவிஸ் மட்டும் தான் கேனன். நீங்க அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. பட் நல்லா இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தரமா இருக்கும். எல்லா மூவியுமே நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிராகன் பால கம்ப்ளீட்டா ஆர்டர் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க எல்லா மூவியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ரோ அந்த ஜிடி கேனனா நான் கேனனா சொல்லவே இல்லைன்னு கேட்டீங்க. அதுக்கு ஷார்ட் ஆன்சர் நோ. ஜிடி வந்து நான் கேனன் சீரிஸ். சோ டிராகன் பால் ஜிடி வந்து அபிஷியலா மெயின் கேனன்ல இல்ல. சூப்பர் டைம் லைனுக்குள்ள ஜிடி நடக்கிறதுனால நம்ம ஜிடியை நான் கேனன் மூவியா தான் நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும். மெயின் டிராகன் பாலுக்கு கண்டினியூவா ஜிடி இம்பார்ட்டன்டானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எக்கச்சக்கமான மூவிஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்லாம் நான் போடுறேன். நீங்க டிராகன் பால கரெக்டா அட்வைஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாவே இருக்கும். சோ நான் இது சொன்ன எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கப்புறம் எது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா டிராகன் பால் யூனிவர்ஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நருட்டோ கம்ப்ளீட் சார்ட் லைன் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது அனிமி நான் பார்க்கணும் ப்ரோ எனக்கு ஒரு சார்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அனிமி நேம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. எப்படி விடைபெறதுன்னு தெரியல. உங்களை நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோஸ்ல பாக்குறேன். பாய்.